இதுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 1995 பொங்கல் அன்னைக்கு தலைவருடைய பாஷா படம் ரிலீஸ் ஆகுது, ஆண்டவருடைய சதிலீலாவதி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ரெண்டு படங்களும் சிவகாசியில எந்தெந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெட் கட்ட ஆரம்பிச்சோம். நான் டைகார்டு கமலஹாசன் ஃபேன், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் ரஜினி ஃபேன்ஸ். நான் சொன்னேன், உங்க தலைவருடைய பாஷா படம் கண்டிப்பா அந்த பி கிளாஸ் தியேட்டர்ல தான்டா வருது, எங்க ஆண்டவருடைய படம் ஏ கிளாஸ் தியேட்டர்ல வருதுன்னு பெட் கட்டேன். பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, தலைவர் கூட மாஸ் ஆக்ஷன் பண்றா, அந்த டப்பா தியேட்டர்ல தான் வருமா, பாத்துருவோம்டா. ஆளுக்கு 100 ரூபாய் பெட்ரா சொன்னாங்க அந்த 5 ரஜினி ரசிகர்கள். நான் ஒத்தாளு கமல் ரசிகன். ஆனா பெரிய ஷாக் என்னன்னா, கமலஹாசனுடைய சதிலீலாவதி படம் நான் சொன்ன மாதிரி ஏசி வசதி உள்ள 70 mm ஸ்கிரீன் உள்ள ஏ கிளாஸ் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா பாஷா படம் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த குறிப்பிட்ட சாதாரண பி கிளாஸ் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அந்த தியேட்டர்ல ஸ்கிரீன் சின்னதா தான் இருக்கும், 35 mm ஸ்கிரீனை விட கொஞ்சம் நீளம் கூட அவ்வளவுதான். அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற ஹை பட்ஜெட் ஆக்ஷன் படங்கள் அந்த அளவுக்கு ஒரு கூஸ் பம்பிங் ஃபீலிங் கொடுக்காது. அந்த தியேட்டர் ஸ்பீக்கர்களும் சாதாரண மோனோடைப் ஸ்பீக்கர்கள் தான். எனக்கு அந்த 5 பேரும் வேற வழி இல்லாம ஆளுக்கு 100 ரூபாய் வச்சு தட்டம் கட்டினாங்க. இவன் பாஷா படம் கரெக்டா அந்த தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகும்னு அடிச்சு சொல்லி பெட்டெல்லாம் கட்டி ஜெயிச்சுட்டானேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கர ஆத்திரம். ஆனா இவங்களுக்கு தெரியாது பாவம், அந்த